இறைவா எனக்கு துணையாக வந்தருளு. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன் என்று. ஆண்டவரே, நீரே என் பாதுகாப்பு, என் அரண், நாம் நம்பியிருக்கும் இறைவன். நம்மை அனைத்து நோய்களினின்றும் தீய சக்திகளிடமிருந்தும் தப்புவித்து அவர் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். திருப்பாடல் 91 நாமும் பொருள் உணர்ந்து பக்தியோடு சங்கீத ஆசிரியர் கூறியவாறு பாடுவோமா? பாதுகாப்பில் என்று வாழ்பவர்
கொன்றடிக்கும் கொள்ளை நோயின்றும் ஆண்டவர் தாமே பாதுகாத்திடுவாரே. பீடரின் கண்ணினின்றும் கொன்றடிக்கும் கொள்ளை நோயின்றும் ஆண்டவர் தாமே பாதுகாத்திடுவாரே. தம் சிறகுகளாலே உம்மை அரவணைப்பாரே. அவர் தம் இறக்கைகளின் கீழே புகலிடம் காண்பீர். அவர் தம் உண்மையும் கேடயமும் கவசமுமாகும். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். இரவரின் உரைதிகளுக்கும் பகலிலே பாயும் அம்புக்கும் ஒருபோதுமே நீர் அஞ்சிட மாட்டீர். இரவரின் உறவிலிருக்கும் பகலிலே பாயும் அம்புக்கும் ஒருபோதுமே நீர் அஞ்சிட மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கு நீர் அஞ்சவே மாட்டீர். பகலில் காக்கும் கொடிய பாதைக்கும் நீர் அஞ்சவே மாட்டீர். காக்கும் 1000 பேர் உள்ளாரே. உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் என்று வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். அவர் ஆண்டவரை நோக்கி உரைக்கிறார். நீரே எனது புகலிடம், எனது அரணும் கோட்டையும், நான் நம்பியிருக்கும் நல்ல இறைவன் நீர். நம்பியிருக்கும் நல்ல இறைவன் நீர். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த
ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? யோர் தோட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன், தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன், அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றருமாயிருக்குமாறும் அன்பின் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. இறைவா, உமது கட்டளைப்படியே அனைத்தும் இவ்வுலகில் படைக்கப்பட்டன. படைப்புகள் அனைத்தும் படைத்தவராகிய உம்மை புகழ்ந்து போற்றி நன்றி கூறுகின்றன. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் 148 நாமும் படைப்புகள் அனைத்தோடும் சேர்ந்து உமக்கு நன்றி சொல்லி பாட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். இறைவா, நாங்களும் உமது புகழை பாடி நன்றி சொல்லி வரங்களை பெற்றுக்கொள்ள இத்திருப்பாடலை பாடுகிறோம். ஆண்டவர்க்கு நன்றி சொல்லி பாடுங்கள், அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள், அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள். அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், மாறாத அன்பு கொண்டவர். ஆண்டவர் என்றென்றும் ஆட்சி செய்பவர். என்றென்றும்
இரவு பகலை இறைவனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் மலைகளே குன்றுகளை போற்றுங்கள் இரவு பகலை இறைவனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் மலைகளே குன்றுகளை போற்றுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள் அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள் கதிரவனே முழு நிலவின் பனிமலையே கடுங்குளிரே ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள் வானத்து பறவைகளே வான்மேக கூட்டங்களே அவர் பெயரை புகழ்ந்து போற்றுங்கள் கதிரவனே முழு நிலவே பனிமலையே கடுங்குளிரே ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள் வானத்து பறவைகளே வான்மேக கூட்டங்களே அவர் பெயரை புகழ்ந்து போற்றுங்கள் இருளை ஒளியை இறைவனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நீரூற்றை ஆறுதலை போற்றுங்கள் இருளை ஒளியை இறைவனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நீரூற்றே ஆறுகளை போற்றுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள் அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள் அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள் அவர் நல்லவர் அவர் இரக்கமுள்ளவர் அவர் நல்லவர் அவர் இரக்கமுள்ளவர் மாறாத அன்பு கொண்டவர் ஆண்டவர் என்றென்றும் ஆட்சி செய்தவர் என்றென்றும் ஆட்சி செய்பவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள் அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்கள் அவர் பெயரை ஏற்றி போற்றி வாழ்த்துங்கள் பரிசுத்தரும் மாசற்றருமாயிருக்குமாறும் அன்பின் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
புதுநல பிள்ளைகள் வேட்டியில நடக்கக்கூடாது. சரி. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 தொடங்கி 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நாளை. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலுவைப்பட்டி இறை மக்களே, இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற திரு யாத்திரர்களே, உங்களை அன்போடு வரவேற்று உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் சுமந்து வருகின்ற இந்த நற்கருணையை நாம் மிகவும் பக்தியாகவும் அதே வேளையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற வண்ணம் நம்முடைய வீடுகளில் அழைத்து வந்தோம். அந்த ஆண்டவர் நம்முடைய வீடுகளை கடந்து சென்றிருக்கின்றார். எவ்வாறு இஸ்ரேல் நாட்டு மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது அவர்களுடைய வீடுகளை கடந்து சென்று ஆண்டவர்
அனைத்து தீமைகளிலிருந்தும் ஆசீர்வாதம் அளித்தது போல நாம் இப்பொழுது எடுத்து வந்த இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வீடுகளை ஒவ்வொரு வீடுகளாக கடந்து சென்று நமக்கு ஆசீர் தந்திருக்கின்றார். இந்த உணர்வோடு அவருடைய திருப்பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்திகளை கேட்பதற்காக. ஒரு முறை ஒரு வங்கி அதிகாரி வங்கி வேலை காரணமாக அருகில் இருந்த நகரத்திற்கு சென்றார். அப்படி போகும் பொழுது அவருடைய மாமியார் வீடு அந்த நகரத்தில் இருந்தது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம மாமியாரை போய் பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி மாமியாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி காலையில ஒரு 7:30க்கு அந்த வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே மாமியாருக்கு அதிர்ச்சி. என்னடா திடீர்னு மருமகன் சொல்லாம கொள்ளாம உள்ள வந்துட்டாரு, என்ன செய்யுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த மாமியார் கையை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மருமகன்கிட்ட கேட்க முடியல, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு கேட்பதற்கு பதிலாக மாமியார் சொன்னாங்க, பஸ்ல இருந்து நேரம் இறங்கி வீட்டுக்கு தான் வரீங்களா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், ஆமாத்தா இப்பதான் நேர வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு. அப்ப புரிஞ்சு போச்சு மாமியாருக்கு, மருமகன் சாப்பிடல, என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. உள்ள போய் பார்த்தா வீட்டுல ஒண்ணும் இல்லை, மாவு இல்லை, கோதுமை தோசை சுட்டு கொடுக்கறனாலும் கூட கோதுமை மாவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாங்க. ஏன்னா மாமனார் கிடையாது, தனியா இருந்ததுனால எதுவுமே வச்சுக்கல. உள்ள போய் சட்டியை திறந்து பார்த்தாங்க. உள்ள பார்த்தா கொஞ்சம் ரவை இருந்தது. சரி, இது போதும், மருமகனை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் அந்த ரவையை எடுத்து அது எண்ணெயில வறுத்து வடைச்சட்டியில போட்டு கொஞ்சம் தக்காளி பழமும் வெங்காயமும் பீன்ஸும் கேரட் வெட்டி போட்டு அருமையான ஒரு உப்புமா செஞ்சு கொண்டாந்து மருமகன் முன்னாடி கொடுத்தாங்க. மருமகன் அத்தை செஞ்ச உப்புமா சூப்பரா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டே இருந்தார். உப்புமா தீர்ந்து போச்சு. நீ அத்தைகிட்ட கேட்கணும், அத்தை உப்புமா இருக்கான்னு கேட்டா அத்தை தப்பா நினைச்சிருவாங்க, என்ன செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அத்தையை கூப்பிட்டார், அத்தை இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அத்தை வந்தாங்க, என்ன மருமகனேன்னு கேட்டாங்க. இந்த தட்டு எங்க வாங்கினீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டார். மாமியாருக்கு புரிஞ்சு போச்சு. இந்த தட்டு எங்க இருக்குன்னு கேட்கும் போதே அவருக்கு இன்னும் கொஞ்சம் உப்புமா தேவைப்படுது போல, அதனால நம்ம உப்புமா கொண்டு போறோம்னு உள்ள இருக்க சட்டியில உப்புமாவே இல்லையே, என்ன செய்யறது? உப்புமா இல்லைன்னு சொன்னா உடனே மகள்கிட்ட போய் சொல்லிடுவார், உங்க வீட்டுக்கு போனேன் உங்க அம்மா சரியா கூட உப்புமா செஞ்சு போடல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அத்தை யோசித்தாங்க. உடனே உள்ள இருக்கிற அந்த உப்புமா செஞ்ச சட்டியை தூக்கிட்டு வந்து, மருமகனே இந்த சட்டி வாங்கின இடத்துலதான் அந்த தட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருமகனுக்கு புரிஞ்சு போச்சு, உப்புமா இல்லை. இன்னைக்கு உணவு அப்படின்னு சொன்னா எல்லாரும் டேஸ்டான உணவு தேடி போறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்டான உணவு அப்படின்னா கோழி இறைச்சி, அதுவும் லெக் பீஸ், போன்லெஸ் சிக்கன் அப்படி சொல்லி எல்லாரும் சரியான உணவுகளை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுறோம். ஏன்னா உணவுங்கிறது அடிப்படை தேவை. இந்த உணவு இல்லாமல் யாராலும் வாழ இயலாது. இந்த உணவு என்பது மிகவும் அவசியமானது, அடிப்படையானது. இந்த உணவு இல்லாமல் யாராலும் வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். காரணம் என்ன? பசி. அப்படிப்பட்ட பசி எதையாவது சொல்லி எப்படியாவது சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி பலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் மதுரையிலே 3 நபர்கள் அந்த சாலையிலே போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூரத்திலிருந்து நல்ல சமைக்கிற வாடை வந்து மூக்க தொலைச்சது. ஆடை வெட்டி கறி சமைச்சு வச்சிருக்கிறாங்க, அதாவது சுக்கா வறுவல் போட்டு வச்சிருக்கிறாங்க, மீனை பொரிச்சு வச்சிருக்கிறாங்க, நண்டை வறுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாடை அப்படியே காத்துல அப்படியே வந்து கலந்து அவங்கள பத்தி பக்கத்துல வருது. உடனே இந்த 3 பேரும் வயிறு பசி கிள்ளிருச்சு. எல்லாத்துக்கும் பசியா இருக்கும், உங்களுக்கும் பசியா தான் இருக்கும். வயிறு பசி கிள்ளிருச்சு சொல்லும் போதே உங்களுக்கு பசி கூடும்.
ஏன்னா அவ்வளவு டேஸ்டா அந்த பக்கம் அந்த சமைக்கிற வாடை அப்படி வந்துச்சு. இப்ப 3 பேரும் அந்த சமைச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்க. பெரும் கூட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி வெள்ளை அங்கி போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டாங்க, என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப பக்கத்தில் இருக்கிற ஆள் சொன்னாரு, ஒரு சேசிசவ சாமியாரு, அவர் ஜூபிலி கொண்டாடுறாரு. அவங்க சேசவனா என்னன்னே புரியல. ஜூபிலி கொண்டாடுறாருன்னு சொல்லவும் இவங்க பசி வயிறை கிள்ளிருச்சு. உடனே நாங்க 3 பேர் போனா சாப்பாடு தருவாங்களான்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்க, உங்களை அடிச்சு பத்திடுவாங்க, நீங்க போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு சொன்ன ஆள் உள்ள போயாச்சு. 3 பேரும் ஒரு பிளான் போட்டாங்க, நம்ம 3 பேரும் போய் சாப்பிட்டோம்னா சாப்பாடு கொடுக்க மாட்டோம், ஒவ்வொருத்தரா போவோம், ஒவ்வொருத்தரா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஒருத்தர் முதல்ல இருக்கிறவர் போனார். போய் சாப்பிட்டுட்டு கையில வெத்தலையும் பாக்கையும் வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப மத்த 2 பேர் கேட்டாங்க, நீ என்ன சொல்லி சாப்பிட்ட அப்படின்னு. உள்ள போனாலும் ஒரு வெள்ளை அங்கி போட்டது ஒருத்தர் இருந்தார். என்னையான்னு கேட்டார். எங்க மாமா ஒரு ஏசிசவ சாமியாரு அப்படின்னு சொன்னேன். உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு கையில வெத்தலையும் பாக்கு கொடுத்து அனுப்புறாங்கன்னு சொன்னான். 2வது ஒருத்தர் யோசித்தான். அவன் போனான். போன உடனே அவன் சாப்பிட்டுட்டு கையில வலிச்ச அளவுக்கு காசு வாங்கிட்டு வந்துட்டான். அப்ப உடனே மத்த 2 பேர் கேட்டாங்க, நீ என்ன சொல்லி சாப்பிட்ட? எங்க சித்தப்பா ஒரு ஏசிசவ சாமியாருன்னு சொன்னேன். உடனே சாப்பாடு கொடுத்து காசும் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னான். 3வதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நேர உள்ள போனான். அடிபட்டு வந்த. என்னடா கேட்ட? என்னடா நீ சொன்ன? நாங்கெல்லாம் சாப்பிட்டு வெத்தலை வாங்கிட்டு வந்தோம், வலிச்செலவு காசு. நீ என்னடா சொன்ன? நீ உங்க மாமா ஏசுவ சாமியார்னு சொல்லிட்டு சித்தப்பா ஏசுவ சாமியார்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணு ஆம்பை சொன்னேன், எங்க அப்பா ஏசுவ சாமியார்னு சொன்னேன், அடிச்சு வரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உணவுனால எதனாலும் சொல்லி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பசி எப்படி. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவின் வடிவாக வந்திருக்கின்றார். உணவாக தன்னை முழுவதும் தந்திருக்கின்றார். அந்த உணவிலே நாம் ஒன்றாக கரைந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கின்றார். நம்மில் ஒன்றாக அவர் மாறிவிட வேண்டும் என்றால் அவர் உணவாகத்தான் இருக்க முடியும். சாப்பிடுறோம். சிலர் நல்லா சாப்பிடுறாங்க. வயிற்றுல இருக்கிற தொப்பை மூஞ்சில தெரியுது. அவ்வளவு பெருசா இருக்கும். முகம் 2 பக்கமும் வீங்கிடும். சிலர் அப்படி இப்படி மேல வளர்றதுக்கு பதிலா இப்படி பின்னாடியே வளர்ந்து சைட்ல வளர்றாங்க. 3 பேர் சேர்ந்தாதான் கட்டி பிடிக்க ஆழமான மாதிரி வளர்ந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் போய் எடை மிஷின்ல போய் ஏறி இருக்கிற எடை பார்க்கறதுக்காக அந்த எடையில இருந்து இந்த ராசி இது வர்றதுக்கு பதிலா தயவு செய்து ஒவ்வொருத்தரையும் ஏறி நிற்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படிதான் வரும். அந்த சாப்பாடு கூட வெளியே போக மாட்டேங்குது. எல்லாரும் வயிற்றுலயே தான் இருக்குது. அதனாலதான் போய் நீங்க எல்லாரும் நடக்கிறாங்க. அதுல த்ரெட்மில் சொல்லி அதுல ஏறி நடக்கிறாங்க, ஓடுறாங்க. இப்படி எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா கொழுப்புகள் பூரா வயிற்றுல இப்படியே இருக்குது. எங்க குடும்பத்துல ஒருத்தர் படிச்சார். அங்க வாராங்கொட்டை இருந்துச்சு. அந்த வாராங்கொட்டையை அதை அணில் திங்கிறதுக்கு போது இவர் எடுத்து உடைச்சு சாப்பிட்டார். அவ்வளவு கொழுப்பு சைடுல வந்துருச்சு. அப்ப ஆபரேஷன் போய் இந்த கொழுப்பை வெட்டி எடுத்தாங்க. போயா நீங்க வயிறை குறைச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு எல்லாம் சேர்க்கின்ற. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை விட்டு நீங்காத அளவுக்கு நம்முடைய ரத்தத்தின் ரத்தமாக, தசையின் தசையாக, உடலில் ஓடுகிற அனைத்து திசுக்களில் ஒன்றாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னை உணவாக தந்திருக்கின்றார். அந்த உணவு தான் நாம் இன்று பார்க்கின்ற அந்த தெய்வீக உணவுதான் நற்கருணை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது சாதாரண உணவு அல்ல, ஏதோ கட்டுக்கதை அல்ல. நம்முடைய நம்பிக்கை 1892ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே ஒருவர் இருந்தார். அவர் பெயர் பேதுரு அருப்பே. கடவுள் நம்பிக்கை இல்லை அவருக்கு. கடவுளை கண்டால் ஏளனம் செய்வார். கடவுளுக்கு கோவிலுக்கு போகிறவர்கள் எல்லாம் அவர் அசிங்கமாக பேசுவார். அப்படிப்பட்டவர். ஆனால் அவர் ஒரு மருத்துவர். என்ன மருந்து படித்தார் என்றால், அந்த காலத்து அந்த சமயத்தில் அப்பொழுது எல்லா மக்களிடம் பரவலாக பீடித்திருந்த புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியாளராக விளங்கினார். தலை சிறந்த மருத்துவராக அவர் பணியாற்றினார். அப்பொழுது ஒரு பெண் அவரிடம் போய் சென்றார்.
அப்பொழுது அவர் அந்த பெண்ணை பரிசோதித்து விட்டு, அம்மா 3 மாதங்கள் மட்டும்தான் நீ உயிரோடு இருப்பாய், அதற்கு முன்னாடி தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லது போல சாப்பிட்டு பேசாம இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அந்த அம்மா அந்த பேதுரு அறுப்பு என்ற மருத்துவரிடம் சென்ற பொழுது தனக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான செய்தி கிடைக்கும் என்று சென்றவருக்கு மிகப்பெரிய விரக்தியான செய்தி கிடைத்தது. மன விரக்தியோடு வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து நகரில் இருக்கின்ற இந்த லூர்து மாதா திருத்தலத்தில் நோயாளிகளுக்காக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். அப்பொழுது அங்கிருந்த குருவானவர் எப்படி நாம் இன்று அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தோமோ அதே போல ஒவ்வொரு நோயாளிகளிடமே இப்படி தூக்கி கொண்டு வருவார். அப்படி தூக்கி கொண்டு வருகிற பொழுது இந்த அம்மாவுக்கு படுத்து எந்திக்கவே முடியல, படுக்க வச்சிருந்தாங்க. அப்படி வரும்போது ஏறெடுத்து பாக்குறாங்க. பார்த்து கொஞ்ச நேரத்தில் உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ நடக்கிறது என்று அவர் உணர்ந்தார். எழுந்து உட்கார்ந்தார். மற்றவர்களோடு கைகோர்த்து எழுந்து தன்னுடைய வீட்டிற்கு போனார். மீண்டும் பரிசோதிக்க அந்த மருத்துவமனைக்கு சென்றார். அப்பொழுது அந்த பேதுரு அனுப்பி அவரை மீண்டும் பரிசோதித்து விட்டு சொன்னார், என்ன ஆச்சரியம், என்ன மருந்து, எங்கே சாப்பிட்டார்கள், யார் மருந்து கொடுத்தார் என்று கேள்வி மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் அவர் சொன்னார், எங்கேயுமே போகல, இந்த கோயிலுக்கு போனேன், அப்பொழுது நற்கருணையை தூக்கிக்கிட்டு வந்தாங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்று என்ற ஒரு ஜெபத்தை சொன்னேன், அப்பொழுது ஒரு வெப்பமான ஒரு ஒளி என்னை தாக்கியது, ஒரு பெரிய ஒரு ஒளி என் உள்ளத்தை தொட்டது, அந்த மாத்திரம் குணமடைந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு சொன்னார், நான் கடவுளை நம்பவில்லை, கடவுளை நம்புவது குற்றம் என்று சொல்லுகிற ஒரு சூழலில் இருந்தேன். ஆனால் இப்படி என்னால் புறக்கணிக்கப்பட்ட 3 மாதம் உயிர் வாழக்கூடிய உனக்கு மருந்தில்லை என்று சொல்லி அனுப்பிய போது அந்த இறைவன் உன்னை தொட்டால் உனக்கு குணப்படுத்தினார் என்றால் அவர் நான் உண்மையான இறைவன் என்று சொல்லி அதை எனக்கு காட்டு என்று சொன்னார். அந்த அம்மா மீண்டும் அவரை லூர்து நகருக்கு கூட்டி வந்த பொழுது இந்த செயலை இவ்வாறு நற்கருணையை தூக்கி வருவதை பார்த்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மாத்திரத்தில் மனமாறி இயேசு சபையில் சேர்ந்து அந்த சபையினுடைய தலைவராக பல்லாண்டு காலம் பணியாற்றியவர் புனித பேதுரு அருள்பே என்று சொல்லுகிறவர். ஆகவே நாம் கொண்டு வந்திருக்கின்ற நற்கருணை, நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த வெள்ளிரை அப்பம் கடவுள் உயிர் வாழ்கின்ற இடம். இப்பொழுது கடவுள் இங்கு உயிர் வாழ்கின்றார், கடவுள் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கின்றார், நம்மோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வேடிக்கை பார்க்கிறவங்களை பார்க்கிறார், மேல இருக்கிறவங்களை பார்க்கிறார், கீழே இருக்கிறவங்க பார்க்கிறார், தூங்குறவங்களை பார்க்கிறார், தூங்காதவங்களை பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நேரடியாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான ஒரு நம்பிக்கையைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இன்று நாம் தெருக்களில் எடுத்து வந்திருக்கிறோம். கடவுள் படிப்படியாக தந்த நற்கருணையுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கின்றார். முதலாவது, ஆண்டவர் சுவையான ஒரு உணவை தருகின்றார். விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவர்கள் ஆண்டவரோடு முறைப்பாடு விடுகிறார்கள். சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் வீட்டுல. ஒரு வீட்டுல ஒரு ஊருக்கு பேர் செங்கமலம்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட போய் அந்த ஒரு வேட்டைக்கு போன அவருடைய வீட்டுக்காரரு ஒரு முயலை வெட்டிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து வேட்டைக்கு பிடிச்சிட்டு வந்து, இந்த முயலை அடிச்சு வை செங்கமலம், நான் போய் டாஸ்மார்க்கு போயிட்டு வந்து குடிச்சிட்டு வாரே, அது வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி செங்கமலத்துக்கு அந்த முயலை வெட்டி கொடுத்துட்டு போனார். செங்கமலம் அது வந்து முயலை போட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. செங்கமலத்துக்கு ஆசை, வீட்டுக்காரர் வருவாரே, நல்லா இருக்குதான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்னா எடுத்து டேஸ்ட் பண்ண பார்த்தாங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லாம் ருசி பார்த்து கடைசியில் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு துண்டு இருந்தது. வீட்டுக்காரர் உள்ள வந்து பார்த்தா, செங்கமலம் அந்த முயல் கறி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு துண்டு தான் இருந்திருக்கு. அவர் கோவம் வந்துச்சு, எப்படி இதை தின்ன அப்படின்னு. இப்படி தாங்க தின்னேன்னு சொல்லி இருக்கிற இதை எடுத்து வாயில வச்சுட்டு கதையை முடிச்சுட்டா. அன்னைக்கு செங்கமலம். இன்னைக்கு ருசியான சாப்பாடு தேவைப்படுது, ஆசை. இந்த நாக்கு சும்மாயா இருக்குது, எவ்வளவு ருசி போடுறதோ அவ்வளவு நல்ல உரப்பா உப்பு
நல்ல புளி போட்டு சமைக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. சமையல் சல்லாத பழகிட்ட கேளுங்க, யாரு சமையல் தான் நல்லா இருக்கு? எங்க அப்பா சமையல் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அம்மா சமையல் நல்லா இல்லைங்கிறான். ஏன்னா அம்மா சும்மா குறைச்சு போட்டு மிச்சம் பிடிக்கணுங்கிறதுக்காக இஞ்சியில கொஞ்சம் குறைக்கிறது, புளியில கொஞ்சம் குறைக்கிறது, வெள்ளைப்பூல கொஞ்சம் குறைக்கிறது, பிள்ளைய சரியா சாப்பிடமா அப்பாவுக்கு குறைக்க தேவையில்லை, அவருக்கு போட்டு பழக்கங்களை எல்லாத்தையும் அள்ளி விளாசிடுவாரு தான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் சமைச்சதுன்னா பசங்களுக்கு பிடிச்சி போகுது. அப்படிப்பட்ட ருசியான உணவு ஆண்டவர் தருகிறார். அதுதான் மன்னா. அவர்கள் பசியாக பாலைவனத்தில் இருந்த போது கடவுள் அவர்களுக்கு ஒரு பெரிய மன்னா என்ற உணவை கொடுக்கின்றார். அந்த மன்னா எப்படிப்பட்டதாக இருந்தது? வெண்ணிறமாக இருந்தது, கொத்துமல்லி போல இருந்தது, தேனினால் சுட்ட பணியாரம் போல இருந்தது. பணியாரமே நல்லா இருக்கு இல்லையா? யார் வீட்டிலும் பணியாரம் சட்டி இருக்கு? கை தூக்கி பார்ப்போம். இங்கதான் தூக்குறாங்க. பணியார சட்டியே கிடையாது. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பணியாரம் பார்த்திருக்கியாடா அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, நேற்று வீட்டு சண்டையில எங்க அப்பா கன்னத்துல ஒரு பெரிய பணியாரம், எங்க அம்மா கன்னத்துல ஒரு சின்ன பணியாரம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. பையன்களுக்கு பணியாரமே தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான உணவு கொடுத்துருக்காரு. தேனினால் சுட்ட, அது தேனினால் சமைத்த உணவு, தேனை சுவையா இருக்கும். ஆனால் தேனினால் சுட்ட பணியாரம் எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு உணவை ஆண்டவர் தந்திருக்கிறார். தொடக்க காலத்திலே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் சொல்கிறார் திருப்பாடல் 81:14 செழுமையான கோதுமையால் ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். சாதாரண கோதுமை கிடையாது. இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க. நிறைய பேர் ரேஷன் கடையில அரிசி வாங்குறாங்க. ஒரு பேர் ஒருத்தர் குண்டா அந்த எங்கடா இவ்வளவு நல்லா குண்டா எங்கடா அரிசி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னா ரேஷன் கடையில வாங்க அப்படின்னா ரேஷன் கடையில போட்டாங்க அப்படி இருக்குது. பாதர் அப்படி சொல்லாதீங்க. ரேஷன் கடையில சைவ அரிசி கிடையாது, அசைவ அரிசி போடுறாங்க. ஏன்? புழு பூச்சி அதெல்லாம் இருக்கிறதுனால அசைவ அரிசி. அதெல்லாம் மொத்தமா சாப்பிட்டு எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கருப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆகவே அந்த அளவிற்கு சுவையான உணவை ஆண்டவர் தருகிறார். கொத்தமல்லி போன்றும் தேனினால் சுட்ட பணியாரம் போல ஆண்டவர் உணவு தருகிறார். சுவை மிக்க உணவு. அப்படிப்பட்ட செழுமையான ஒரு கோதுமையினால் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவளிக்கின்றார். ஆண்டவர் மலை தேனினால் அவர்களுக்கு நிறைவளிக்கிறார் என்று திருப்பாடல் சொல்லுகிறது. ஆகவே வரலாற்றில் ஆண்டவர் முதல்ல கொடுத்த உணவு சுவை மிக்க உணவு. வெரி டேஸ்டி ஃபுட். கொண்டாந்து இருக்கிற மாதிரி ஒரு உணவை கொடுத்து, அதனால்தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆசைப்பட்டு அவலாசையில அந்த மண்ணாவை 2 படி எடுக்கிறது போல 8 படி எடுத்து உள்ள வச்சு அவளத்தின் புழுவாக்கி விட்டாங்க. பேராசைப்பட்டு நம்ம அப்படித்தான் செய்வோம். கிடைக்கிறதுக்கு சண்டை போட்டு வாங்கி ஒரு ஊர்ல பிரசாதமான கொடுத்தாங்க. பிரசாதம் அந்த அது என்னது ஏதோ முடிச்சு முன்னாடி கொடுப்பாங்க. பொங்கலோ வடையோ ஏதோ சுண்டலோ கொடுத்தாங்க. சுண்டல் வாங்குறேன்னு சொல்லி ஒரு அம்மா வெட்டி கொடுத்து இருக்கிற சுண்டலை கூட தலையில வச்சு அத்தனை பேர் அந்த அம்மா கோவப்பட்டாங்க. பார்த்து வாங்க சொல்றாங்க. அப்படி இழுத்தே வந்துருச்சு. அவன் சட்டியை பிடிச்சிருந்தா நீதி பிடிச்சிருக்கணும். பிடிக்க தெரியல, இப்படித்தான் அவ்வளவு சுண்டலும் கேள்வி போயிடுச்சு. அந்த மாதிரி ஆசை இஸ்ராயல் மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தொடக்கத்தில் அவர்களுக்கு நிறைவானாவது ருசியான, அவர்கள் சாப்பிட வேணும் செழிப்பான நல்ல சத்தான உணவை கொடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் பசியை போக்குற உணவை கொடுத்தார். அந்த பசி என்பது பஞ்சகாலத்திலும் பசி இல்லாத அளவுக்கு உணவை கொடுத்தார். எளியா இறைவாக்கினர் சரப்தா ஊருக்கு நடந்து போகிற பொழுது சரப்தா இந்த ஊருக்கு போகிற ஒரு விதவை பண்ணி பார்க்கின்றார். அரசராகவும் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே, அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே நம்ம என்ன சொல்றது, ஐயா என்கிட்ட கொஞ்சம் தான் மாவு இருக்குது, இந்த மாவை நான் ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட்டா என் மகன் தின்னு செத்து போறோம், என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்றார், இல்ல நீ சுட்டுட்டு வா, உனக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இந்த மாவு குறைஞ்சு போகாதுன்னு சொல்றான். உடனே நம்ம நம்பி சுட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாவானது குறையவே இல்லை, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த உணவை கொடுத்து பசியை போக்கினார். ஒரு சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த குழந்தை போய் பக்கத்து வீட்டு ஆண்டில போய், ஆண்டி எங்க அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
வேற என்ன சொன்னாங்க தங்கம் அப்படின்ற பிள்ளைகிட்ட கேட்கும்போது இருக்காங்க அந்த திருக்கட்சி தரங்க பக்கத்துல இருந்து வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட சொல்லி விடுறாங்க. அந்த திருக்கட்சி தரங்க பக்கத்துல போய் வாங்கிக்குவா. அப்போ இந்த பசியை போக்குவதற்காக அந்த உணவை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த உணவானது குறைந்து போவதில்லை. வீட்டுக்கு கேட்கும் போது சிலர் தாராள உள்ளத்துல நம்ம திறந்து காட்டுறது கிடையாது, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். சிலர் கேட்பாங்க கொஞ்சம் அது கொடுக்காது கொடுங்க, எங்களுக்கே 10,000 உங்களுக்கு எப்படி கொடுப்போம்? சாதாரண வர வார்த்தை எங்களுக்கே இல்லையே உங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கேட்டா வீடு நிறைய அரிசி இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, வீடு நிறைய பொருட்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லி கையை விதிச்சிருவாங்க. ஆனா கரத்தாவூர் அந்த கைமன் கையை விதிக்கவில்லை. இருப்பதை கொடுத்தால் இல்லாததை பெற்றுக் கொண்டாள். ஆண்டவர் கொடுத்த அந்த உணவு இறைவாக்கினர் மட்டுமல்ல, அந்த மக்களை பசி இல்லாமல் உணவாக்க செய்கிறது. இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த உணவு பசி போக்குகிற உணவு. மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கின்ற உணவு வலு தருகிற உணவு. நமக்கு வலுவை தருகிறது. எழுந்து நடப்பதற்கு, போராடுவதற்கு, வாழ்வில் வருகிற எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் வலு தருகிற உணவை தருகின்றார். எளிய இறைவாக்கினர் யார் நல்ல கடவுள் கெட்ட கடவுள் பொய் கடவுள் என்பதை நிரூபித்து விட்டு ஓடி ஒரு இடத்துக்கு போறார். அது போய் ஓடி ஒழிஞ்சிட்டார். ஏன்னா ஈசத்தை அரசி அவர் கொல்ல தேடுறாங்க. அப்ப இவர் ஓடி ஒழிஞ்ச பின்னாடி பயந்து போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப ஆண்டவர் கூப்பிட்டு எளியா எந்திரி அப்படின்னு சொன்னார். எந்திரிக்கும் போது எழுந்து உட்கார்ந்து என்னன்னு கேட்கப்போ பக்கத்துல ஒரு ரொட்டியும் கொஞ்சம் தண்ணி இருந்து எழுந்து சாப்பிடு என்று சொன்னார். அவர் எழுந்து சாப்பிட்டார். சொல்லுகிறது அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து கடவுளுடைய ஓரைவு மலையை அடைந்தார் என்று சொல்வது. அப்படி என்றால் அவர் சாப்பிட அந்த ஒரு ரொட்டிக்கும் அந்த தண்ணிக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது. ஒரு சாதாரண ரொட்டிக்கும் தண்ணிக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால் கடவுள் பிரசன்னமாயிருக்கிற இந்த உணவுக்கு எத்துணை வலிமை இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவ்வளவு வலிமையான ஒரு உணவை ஆண்டவர் தருகிறார். எனக்கு தெரியும், திருச்சியில ஒரு அம்மா 4 வருஷம் புற்றுநோயில பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனை போயிட்டே. நான் அடிக்கடி சொல்லிட்டேன், நீங்க போய் மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு. இந்த அம்மா இல்ல நான் போக மாட்டேன், இந்த நற்கரணையை சாப்பிட்டே இருக்கிறாங்க 4 வருஷமா. 4 வருஷமா நற்கரணை தான் அவங்களுக்கு சாப்பாடு. அதை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது தெம்பு தருது, வலு தருது. என்னுடைய விசுவாசி, என்னுடைய குறைவான நம்பிக்கையை கூட அவங்க நிறைவாக மாற்றுகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வழியாக. வலு தருகிற உணவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த அந்த அப்பம் 40 நாட்கள் இரவும் பகலும் நடப்பதற்கு அந்த உணவை அவருக்கு சக்தியை கொடுக்கிறது என்றால் அன்புக்குரியவர்கள் இந்த உணவு நமக்கு சக்தியை தருகிறது. அடுத்து ஆண்டவர் தருகிறார் 4வதாக நிறைவு தருகிற உணவு. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 17 வசனங்களை பார்க்கிறோம். அங்க பசியோட போறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படி. அப்ப அவங்க சொல்றாங்க என்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவர் 5 அப்பங்கள் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கீழே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அவர்கள் வயிறார உண்டார்கள், நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. நிறைவா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். அவங்க மேல் பதிவு கொண்டு பசியா இருந்த மக்களுக்கு நிறைவான உணவை தந்தார். ஒரு கல்யாண மண்டபத்துல ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு வந்துட்டான். தொண்டை வரைக்கும் சாப்பிட்டான். படியில இருந்து இறங்கி வர முடியல, உட்கார்ந்துட்டான். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா நடக்க முடியாது. உட்கார்ந்துட்டான். பக்கத்துல இருந்த கேட்ட என்னையா ஆச்சு? மண்டபத்துக்கு போனாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தா, ரொம்ப சாப்பிட்டு வந்தேன், எதிர்க்கவே முடியல. அப்ப உடனே அந்த கேட்ட ஒரு விஷயத்த சொன்னான். எந்திக்க முடியலன்னா பரவாயில்ல, 2 சீரகத்தை அடி வாயில போடு அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொன்னா 2 சீரகத்தை போடுற அளவுக்கு 2 அட்டையே நான் உள்ளிருப்பல அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் நிறைவா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நிறைவா சாப்பிடணும். அப்ப ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுத்து பருகை செய்து எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்தார். ரொம்ப நிறைவாக கொடுத்தார். வயிறாக சாப்பிட்டாங்க, பசியே கிடையாது. சில வீடுகள் சாப்பிடுறாங்க 2 நாளைக்கு பசிக்காது. என் கூட படிச்சவங்க ஒருத்தவங்க கப்ப கடலை நல்லா இடிச்சு அதனால பன்றி இறைச்சியை போட்டு நல்லா சாப்பிட்டான்.
நான் உடனே காலையில சாப்பிட்டு காலையில ஒரு பசிக்குமா அப்படின்னு உடனே அவங்க சொன்னா நான் கல்லையா சாப்பிட்டேன், கிழங்கத்தான் சாப்பிட்டேன். காலையில வந்துட்டு சாப்பிட்டு ஆளோட ஆள அவங்க சாப்பிட்டு உட்காந்துருக்கான். என்னதான் சாப்பிட்டாலும் நல்லா இறங்கிடும். சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் இறங்கா. ஆள் வந்து ஒல்லியா இருப்பான், இறங்கிக்கிட்டே இருக்கு சாப்பாடு உடம்பே வைக்காது. சிலர் கொஞ்சமா சாப்பிட்டா உடம்பு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. சிலருக்கு நல்லா சாப்பிடுவாங்க, சிலர் ஏன்னா நிறைவு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும். அதுவும் ஃபாதர்லாம் வீட்டுக்கு போனாங்கன்னா நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி வழி வளர்றதுக்கே நீங்க தான் காரணம். போற வாகனம்லாம் எல்லாம் கொடுத்துறாங்க சாப்பாடு. அது ஒரு வீட்டுக்கு போயிருந்த ஒரு குடும்ப வீடு சந்திக்கிறது. அப்ப அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அம்மா பண்ண எனக்கு அதிரேசத்தை ரொம்ப பிடிக்கும், அதிரேசத்தை வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல இருக்கிற குட்டி பையன் அந்த அதிரேசத்தை தூக்கி ஓடிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த அதிரேசத்தை கூட என்ன சொன்ன அருமையா திருப்பியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சாப்பிடாம அவன் பையன் எடுத்துட்டு போயிட்டேன். சரி இந்த மிக்சரை எடுத்து வர மிக்சரை கொண்டாந்து வச்சாங்க. அதையும் அந்த போய் உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த மிக்சரை எடுத்து ஓடிட்டான். கடைசியில வந்து லட்டு கொண்டாந்து வச்சாங்க, அதையும் தூக்கி ஓடிட்டான். அந்த அம்மா வந்து என்ன பாரு எல்லாம் பட்டு பண்ணி சாப்பிடுறீங்க, நான் சாப்பிடவே இல்லாம நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிற போய் வீட்டுக்குள்ள போய் பாரு உன் மகன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறான். அவன் போனா அதிரசம் பிடிச்சி உட்காந்துருக்கான். அம்மா கேட்கறாங்க ஏன் அப்படி பிடிச்சி உட்காந்துருக்க? இல்ல நான் தர மாட்டேன், பாரு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாரு குடும்பம் இடம் கொடுடா அப்படின்னு சொன்னாங்க. அவன் கொடுக்க மாட்டேன். ஏன்டா கொடுக்க மாட்டேங்க? அவர் மட்டும் என்ன விட்டு கோயில் எத்திக்கிறாரு அப்படின்னு அவன் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அர்ச்சனை நாங்க சாப்பிடணும் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் முன்னாடி உட்காந்து. அவர் மட்டும் நம்மளை விட்டு அந்த கோயில் எத்திக்கிறாரு. இது அவனுக்கு வந்த உடனே பழிவாங்குறான். இந்த மாதிரி நமக்கு நிறைய நீங்க கவனிக்கிறீங்க, நல்லா கவனிக்கிறாங்க. சில சமயங்கள்ல இந்த அதாவது தவ காலத்துல விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை இலையை போட்டு விரதத்தை விட கூடுதலாக செலவழிச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறது, நிறைய சாப்பிடுறது. அப்பதான் வந்து பருப்பு இருக்கும், ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், ஒரு 2-3 பொரியல் இருக்கும், அப்பளம் இருக்கும், அப்புறம் வந்து பாயாசம் இருக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா எனக்கு விரதம் இருக்கணும். இதை ஒரு தடவை சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விபூதி புதன் அன்னைக்கு விரதம் வந்து சாப்பிட போட்டப்போ அதை முதல்ல சொல்லிட்டேன். அவங்க சொல்லிட்ட பாதை நீ ஏற்கனவே பிரசங்கத்தில் உங்களுக்கு ரசமும் தொகையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரசமும் தொகையும் நல்லா இருந்து சாப்பிடுவது நிறைவா சாப்பிடணும். ஆண்டவர் நிறைவா சாப்பாடு கொடுக்கிறார். ஏதாவது விதத்துல ஆண்டவர் நம்மை கவனித்து வருகிறார். ஆண்டவர் விடுதியத்தில் அப்படித்தான் வழியாக சாப்பிட செய்தார், நிறைவடைந்தார்கள். இறுதியாக ஆண்டவர் கொடுத்த உணவு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நிலைவாழ்வளிக்கும் உணவு. அது சாதாரண அரிசி கோதுமை அல்லது திராட்சை ரசத்தை உருவாக்கியது அல்ல, தனது உடலை தருகின்றார். 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து 19ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொன்னார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது, அவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாகாது. அப்பத்தை எடுத்து சொன்னார் இது எனது உடல் என்று சொன்னார். அதுதான் அன்புக்குரியவர்களே நிலைவாழ்வளிக்கும் உணவாக தருகின்றார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே இப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது, மன்னாவை உண்டனர் இறந்தனர், ஆனால் என்னுடைய உணவை உண்கிறவர்கள் என்னால் வாழ்வர். நிலைவாழ்வுக்கு நாம் தகுதியாக என்னால் வாழ்ந்து கொண்டே இருப்போம். நிலைவாழ்வு நமக்கு உரிமையாகும். எப்பொழுது இந்த நற்கருணை உணவை நாம் உட்கொள்கிற பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆகவே கடவுள் படிப்படியாக சுவை தரும் உணவை கொடுத்து இறைவன், பசியை போக்கும் உணவை கொடுத்து இறைவன், வலுத்தருகிற உணவை கொடுத்து இறைவன், நிறைவை தருகிற உணவை கொடுத்த இறைவன் இறுதியாக தன்னையே நிலை வாழ்வளிக்கும் உணவாக கொடுத்து விட்டார். அதுதான் இந்த நற்கருணை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விருந்தில் நாம் தகுதியான உள்ளத்திலே நாம் பங்கெடுக்கிற பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு நிலைவாழ்வு சொந்தமாகும். இதில் தான் நாம் குற்றம் நினைக்கின்றோம். குழந்தைகளுக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களை சோதிக்க அறிந்த பின் தான் இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுக்க வேண்டும். இந்த புதுநன்மை போற பாருங்க, புதுநன்மை முடிஞ்சோடு எல்லாரும் மாலையை கொண்டாந்து போட்டுக்கிறாங்க. இந்த பிள்ளைய ஆண்டவருக்கு வேண்டத அந்த மாலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறதா, பூச முடியாம மாலையை போட்டுக்கிறாங்க. போடுறது நற்கருணை வாங்க பின்னாடி ஆண்டவரை உட்கார்ந்து ஜெபிக்கணும்.
என் ஆண்டவர் உள்ளத்துல வந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ள வந்து கண்ணமூடி ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆகவேதான் பவுலுடைய சொல்லுகிறார், நீங்கள் நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கிற பொழுது உங்களை சோதித்து அறிந்து நீங்கள் உணவு கொள்ள வேண்டும். அப்படி செய்யாத பொழுது நாம் நற்கருணைக்கு பங்கம் விளைவிக்கின்றோம். நமக்கு எந்த மாற்றமும் ஏற்படும். நாம் ஏன் இன்னும் நோயாளிகளாக இருக்கிறோம்? இந்த உணவு இந்த ஆண்டவர் வலு தருகிறார் என்றால், இந்த ஆண்டவர் நமக்கு நிறைவை தருகிறார் என்றால், இந்த ஆண்டவர் நமக்கு நிறைவாழ்வை தருகிறார் என்றால், ஏன் நாம் இன்னும் நோயாளிகளாக இருக்கிறோம் என்பதற்கு பவுலியா சொல்கிறார், சரியான தகுந்த விதத்தில் நாம் இதில் பங்கெடுப்பதில்லை. ஏதோ ஒரு சடங்கு மாதிரி நிறைய பேர் பங்கெடுக்கிறார்கள். நன்மை கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு அம்மா போன் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் போய் நன்மை கொடுக்குறேன், இருடி போன் பண்ணிட்டு நன்மை வாங்கி வந்து பேசுறேன் அப்படின்னு. அப்ப போன் பண்ணிட்டு இருந்தது எதை வாங்குற அப்படின்னு ஒரு எண்ணம் வேண்டாம், கொஞ்சமாவது ஒரு பசுத்தம் வேண்டாம். வெளியில உட்காந்து பொருள் பேசிட்டு வந்து நன்மை வாங்குறோம், கோயில உட்காந்து அங்க வேடிக்கை பார்த்து வந்து நன்மை வாங்குறோம். அப்ப உண்மையே நம்ம பசுவதுதான் நம்ம நன்மை வாங்குறோம். அது ஆண்டவர் இல்லையா, நம்மள மாற்ற இல்லையே. திருச்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்க பங்குசாமியோட வாழவந்தாங்கோட்டைக்கு நான் பிரதரா இருக்கும்போது அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால நாங்க 2 பேரும் தான் 3 வருஷம் ஒரே இடத்துக்கு மினிஸ்ட்ரி போனோம் வாழவந்தாங்கோட்டைக்கு. அப்போ அது ஒரு குட்டி இருந்துச்சு, அது பேர் நிவேதா. அப்ப நாங்க நன்மை கொடுப்போம். அப்ப நன்மை கொடுக்கும்போது ஒரு நாள் நன்மை கொடுத்துருப்போம். அந்த குழந்தை வந்து அம்மா தலையை பிடிச்சி சேலையை பிடிச்சி இழுத்து எனக்கு நன்மை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம். அப்படி போராடிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சத்தம் போடுறாங்க, சுமார் சுமார் அப்படின்னு. இருந்தாலும் அந்த பிள்ளை போராடிட்டு ஒரு நாள் நான் பார்த்துட்டு சரி இந்த குழந்தை இப்படி அழைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து பூசல் முடிஞ்சுட்டு நீங்க சத்தப்படாத உங்க அம்மா வந்து நான் நன்மை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாட்டிஸ்க்கு கூட்டிட்டு போய் ஒரு இந்த வசீகரிக்கப்படாத அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்த வாங்கி சந்தோஷமா போயிடுச்சு. ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் ஒரு சத்தமே கிடையாது. மறுவாரம் பூசைக்கு போகும்போது ஒரு சத்தம் இல்ல, அமைதியா இருக்குது அந்த பிள்ளை. அவங்க அம்மா நம்ம வாங்கும்போது அமைதி, ரொம்ப ஒரு சேட்டையும் பண்ணல, ஒவ்வொரு வாயும் சேட்டை பண்ணிட்டே இருக்கும். அப்ப பூசை முடிஞ்சு வா உனக்கு வந்து நன்மை எடுத்தாரான்னு அந்த பிள்ளை வேண்டாம் நீங்களே வச்சுட்டு டேஸ்டா இல்ல அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில டேஸ்டா இல்ல, அதான் இன்னைக்கு நடக்குது. டேஸ்டா இருந்துச்சு நம்ம உள்ளத்துல மாற்றம் வந்திருக்கும். புதுமை எடுக்கிற பயத்துல கேள்வி கேட்போம், நற்கரில் ஆண்டவர் எப்படியா இருக்கிறா அப்படின்னு. நாளைக்கு எடுக்க போறீங்களா? நீங்க நற்கரில் ஆண்டவர் எப்படியா இருக்குன்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றான் நல்லா தான் சாமி இருக்காரு அப்படின்னு. அவர் நல்லா இருக்கிறார், நம்ம நல்லா இருக்கிறோம் தான். ஆகவே இந்த திருவுணவு சாதாரண அப்பம் அல்ல, கோதுமையால் செய்யப்பட்ட அப்பம் அல்ல, மாறாக ஆண்டவர் தன்னை உடல் என்று சொன்ன அந்த வார்த்தையில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் உட்கொள்கிறோம் என்றால் எவ்வளவு தூரம் நம்ம தூய்மைப்படுத்தணும். பீடி குடிச்சிட்டு வந்து நற்கருணை வாங்குறது, வெத்தலை இசையோட நற்கருணை வாங்குறது. ஒரு முறை காமராஜர் பள்ளி நன்மை கொடுத்ததுக்கு ஒரு அம்மா என் கையவே கட்டி வச்சிருச்சு, கொடுக்கும்போது கருத்து கட்டி வச்சிருச்சு. ஏன்னா தூக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு கனவு வேண்டது போல இருக்குது, கட்டி வச்சிருச்சு. நான் கையை உதறிக்கு தொடக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் ஆகவே ஆண்டவர் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய உடல் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த உடல் நமக்கு தெம்பை தரும், நிறைவை தரும், நிலை வாழ்வை தரும், வாழ்விலே ருசியை தரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ இன்றைய நாள் ஆண்டவர் அழைக்கின்றார். அந்தோனியாரும் அத்தனை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அதனாலதான் அதை சொல்லாம இதை சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல பாதுகாவலா இருக்கிற அந்த அந்தோனியார் எவ்வளவு தூரம் நற்கருணை பற்றி வச்சிருந்தார், அந்த கேள்வியை முன்னர் வைத்துவிட்டு நான் செல்கிறேன். அவ்வளவு தூரம் நற்கருணை பக்தி வைத்திருக்கிற அந்தோனியாருடைய பிள்ளைகளாக விளங்குகிறனா இந்த பக்தியில் நாம் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. இந்த பக்தியில் நாம் ஒரு நாளும் தளர்ந்து விடக்கூடாது. இந்த பக்தியை நாம் கடவுளுக்கு ஒரு நாளும் அந்த திருவுடலை நாம் அசிங்கம் செய்யக்கூடாது.
அத்தகைய ஒரு உள்ளத்தோடு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் ஒப்புரவு அருளையாற்றில் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏந்தி செல்ல வேண்டும். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏந்தி செல்கின்ற நற்கருணை தேவைகள். ஆண்டவர் நம்மிலே வாழ்கிறார், நம்மிலே ஒருவராக மாறுகிறார். நம்முடைய உடலோடும் ரத்தத்தோடும் நம்முடைய தசைகளோடும் தசை திசுக்களோடும் ஒன்றாக மாறி நம்மை வாழ்கிற அந்த இறைவனை தூய்மையான உள்ளத்தோடு தகுதியான உள்ளத்தோடு நம்மை நாம் முழுமையாக பரிசோதித்து அறிந்த பின்பு ஆண்டவரை உட்கொள்வோம். அந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்மை விட்டு என்னாலும் நீங்காது. ஏனெனில் ஆண்டவர் கூடாரத்தின் வழியாக வாசம் செய்து மக்களோடு பேசிய இறைவன் நற்கருணை வழியாக நம்மோடு தங்கி நம்மோடு பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
மன்றாடுவோமாக. இறைவான் வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.